அன்பர்களே, வாழ்க வளமுடன். நான் ஏன் மற்றவருக்கு உதவ வேண்டும் என்ற கேள்வி நம்மில் வரலாம். நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், இன்னொருவருக்கு ஏன் தர வேண்டும் என்ற கேள்வி நம்மை சில சமயத்தில் தவறான பாதையில் கொண்டு போய் நிறுத்திவிடும். ஏனென்றால் கேள்வியே ஒரு தவறான கேள்விதான். நான் ஏன் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்றால், மற்றவர்கள் எனக்கு ஏற்கனவே உதவி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் செலுத்துகிற நன்றி கடனாகத்தான் நான் அவர்களுக்கு மீண்டும் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை என்றால் நான் கடன்காரன்தான். கடன்காரனாக இறந்து போகலாமா? கடனை தீர்த்து விடுவோம். அப்பா அம்மா எனக்காக பாடுபட்டு இருக்கிறார்கள், ஆக நான் அவர்களுக்கு திருப்பி தர வேண்டும். காலையில் மின்சாரம், அந்த மின்சாரத்தை வைத்து காலையில் என்னை எழுப்பி விடுகிறது ஒரு கருவி. அந்த மின்சாரத்தை நான் கண்டுபிடிக்கவில்லை, யாரோ கண்டுபிடித்தார்கள், நான் அனுபவிக்கிறேன், அவர்களுக்கு தர வேண்டும். நான் படித்த பள்ளிக்கூடத்தை நான் கட்டியதில்லை, ஏதோ ஒரு மகராசன் கட்டி வைத்தார், நான் போய் படித்து கொண்டேன். நான் வேலை பார்க்கும் கல்லூரி நான் கட்டியதில்லை, ஏதோ ஒரு மகராசன் அவருடைய வாழ்க்கையில் வந்த பணத்தை வைத்து அந்த கல்லூரியை கட்டினார், நான் வேலை பார்க்கிறேன். அப்படி ஒவ்வொரு நிமிடமும் நான் பிறருடைய உழைப்பில் வாழ்கிறேன். இந்த ஆசிரியராக பணி செய்யும்போது நான் வகுப்பறைக்கு சென்று பாடத்தை எடுக்கிறேன், பாடத்தை கொடுக்கிறேன். அந்த பாடமும் நான் கண்டுபிடித்தது அல்ல. நியூட்டன் கண்டுபிடித்தார், ஐன்ஸ்டைன் கண்டுபிடித்தார், ஹாக்கிங் கண்டுபிடித்தார் என்று யாரோ கண்டுபிடித்த பாடத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஆக அதுவும் என்னது இல்லை. ஆக நான் படித்த ஹைஸ்கூல் கட்டிடத்தையும் நான் கட்டியதில்லை. மின்சாரத்து வருவதற்கும் நான் காரணம் அல்ல. நான் கல்லூரியில் வேலை பார்த்தால் அந்த கல்லூரியும் நான் கட்டியதில்லை. நான் சென்னைக்கு செல்ல வேண்டும் என்றால் மதுரையிலிருந்து ஒரு டிக்கெட்டு வாங்குகிறேன், ஒரு 1000 ரூபாய்க்கு டிக்கெட்டு வாங்குகிறேன். 1000 ரூபாய் கொடுத்து நான் ஒரு என்ஜின் வாங்கி ரயில்வே தண்டவாளம் போட்டு நான் சென்னைக்கு செல்ல முடியுமா? ஏற்கனவே இன்னொருவர் மக்கள் கொடுத்த வரிப்பணத்தை நான் அனுபவிக்கிறேன். அந்த வரிப்பணத்தில் அந்த என்ஜினை கட்டியிருக்கிறார்கள், ரயில்வேல போட்டிருக்கிறார்கள். ஆக யாருடைய வரிப்பணமோ நான் அனுபவிக்கிறேன். அப்படி ஒவ்வொரு நிமிடமும் பிறருடைய உழைப்பையும் பிறருடைய பணத்தையும் அனுபவித்த நான் 1ஆம் தேதி சென்று நான் சம்பளத்தை வாங்குகிறேன். அந்த சம்பளம் முழுவதுமாக என்னது என்றால் அதில் என்ன நியாயம் இருக்கிறது? உனக்காக ஒரு பங்கை எடுத்துக்கோ, மீதி பங்கு இந்த சமுதாயத்திற்கு சேர வேண்டியது. ஆக ஒவ்வொருவரும் சமுதாயத்திற்கு அவர்கள் பங்கை கொடுத்து கொண்டிருந்தால் சமுதாயம் வளரும், இனிமையும் வளரும். அப்படி கொடுக்காத போது சமுதாயத்தில் பிணக்குகள் தோன்றும். அன்பர்களே, புல்லாங்குழல் ஒரு சிறிய காற்றை வாங்கி அதை ஒரு ராகமாக மாற்றி கொடுக்கிறது, உடனே கொடுத்து விடுகிறது. ஆக நாம் கொடுத்தது ஒரு சிறிய காற்று, ஆனால் அந்த புல்லாங்குழல் கொடுத்தது ஒரு அற்புதமான ராகம். ஆக புல்லாங்குழலை நாம் மதிக்கிறோம். கால்பந்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். விளையாடுகிற கால்பந்து
நாம் காற்றை அடிக்க 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 உள்ளே தள்ள தள்ள அந்த காற்றை அதை வாங்கி வைத்து கொள்ளும், வெளியே விடாது. ஆக வாங்கி வைத்து கொண்டு வெளியே காற்றை விடாத, கொடுத்ததை கொடுக்காத கால்பந்தை அதனால்தான் எல்லோரும் உதைக்கிறார்கள். ஆனால் புல்லாங்குழல் கண்ணனின் கையில் இருக்கிறது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டாக்டர் அழகர் ராமானுஜம், வேதாத்ரி மகரிஷி ஆசிரமம், பேரளம்.